அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரங்கால் கிடைத்த தங்கம் அப்படின்ற ஒரு கதை தான் பார்க்கப்படும். இந்த கதை முடிவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பொறுமையாக இந்த கதையை முழுமையாக கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஏழ்மையான ஒரு மீனவன் இருக்கார். அந்த மீனவருக்கு எப்படின்னா, அன்னைக்கு கிடைக்கிற மீனை விற்றாதான் தன்னோட குடும்பத்தை நடத்த முடியும். அந்த மாதிரி மிக ஏழையான ஒரு குடும்பம். மீன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன சாப்பாடு, அன்னைக்கு பட்னி தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, காலையிலே எழுந்து வலையை தோல் மேலே போட்டுக்கிட்டு அவர் ஆற்றை நோக்கி நடந்து போகிறாரு. போகும்போது வலையை வீசுகிறாரு. வீசும்போது ஏதோ கனமாக மாட்டின மாதிரி ஒரு இது தெரியுது. உடனே மீனவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ நிறைய மீன் மாட்டிடுச்சு போல், நம்ம பத்திரமா இழுத்து இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக அந்த வலையை பிடிச்சி இருக்கிறாரு. இழுத்து கரையில் போட்டு பார்த்தா அந்த வலைக்குள்ளே ஒரு கருங்குரங்கு மாட்டியிருக்கு. உடனே இவருக்கு ஒரே கோபம். என்னடா இது, முதல்ல போட்டோம், அதுவும் மீன் மாட்டல்னா கூட பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கருங்குரங்கு மாட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குரங்கை பிடிச்சி அந்த மரத்தில் கட்டிடுறாரு. மரத்தில் கட்டின உடனே அந்த குரங்கை பார்க்க அவருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு கொம்பு எடுத்து அந்த குரங்கு அடிக்கலான்னு போகிறாரு. ஆனால் என்ன அதிசயம்னா, அந்த குரங்கு பேச ஆரம்பிச்சிச்சு. அந்த குரங்கு சொல்லுது, ஏ முட்டாள் மனிதா, நீ உன்னோட அதிர்ஷ்டத்தை என்னை அடித்து நீ விலக்கிடாத, மறுபடியும் நம்பிக்கையோட வலையை வீசு, உனக்கு கண்டிப்பாக நிறைய மீன்கள் மாட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த குரங்கு சொன்ன பேச்சை கேட்டு இந்த மீனவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் வலையை வீசுகிறாரு. வீசும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கனமாக ஏதோ மாட்டுற மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே இந்த வலையை இழுத்து பார்க்குறாரு. மறுபடியும் அதில் கருங்குரங்கு தான் இருக்குது. இவருக்கு கோபம் பொறுக்கலை. உடனே அந்த குரங்கையும் இழுத்துட்டு வந்து அதே மரத்தில் கட்டி வைக்கிறாரு. இவருக்கு இந்த 2 குரங்குங்களும் ஓவராக சத்தம் போடுறதில் இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நானே பசியில் காதடைச்சு போயிருக்கேன், நீ இப்படி ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருங்குரங்கு கத்தனதை பார்த்து கோவம் வந்த இந்த மீனவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கொம்பெடுத்து அடிக்க போகிறாரு. போகும்போது அந்த அந்த குரங்கு சொல்லிச்சான், முட்டாள் மீனவனே, என்னை அடித்து உன்னோட அதிர்ஷ்டத்தை நீ தள்ளி விட்டுறாத, திரும்பவும் நம்பிக்கையோட வலையை வீசு, கண்டிப்பாக உனக்கு மீன் மாட்டும் அப்படின்னு சொன்னாராம். இந்த முறையும் என்ன பண்ணார், மீனவர் அந்த குரங்கு சொன்ன பேச்சை கேட்டு திரும்பவும் வலையை வீசினாராம். வீசின உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இன்னும் கனமாக மாட்டுச்சான். மறுபடியும் இழுத்தாராம். மறுபடியும் அதில் குரங்கு தான் இருந்ததான். இவருக்கு இந்த குரங்குகள் எல்லாம் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, 3 குரங்கையும் கட்டி வச்சு அடிக்கலான்னு போகும்போது அந்த 3ஆவது குரங்கு பேச ஆரம்பிச்சிச்சான். மீனவா, நான் சொல்கிறத நம்பு, கண்டிப்பாக இந்த முறை நீ வலையை வீசு, உனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு, உனக்கான அதிர்ஷ்ட கதவு திறந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம். இந்த குரங்கு இப்படியெல்லாம் சொன்னதை பார்த்தோன்னே மீனவனுக்கு சரி, ஏதோ அதிர்ஷ்டம் கிடைச்சா நல்லா தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்பிக்கையோட வலையை வீசினானாம். வீசும்போது பார்த்தா எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் ஆழமான இடத்துல வீசும்போது ஏதோ கனமாக மறுபடியும் மாட்டியிருக்கு. இவனுக்கு மறுபடியும் இது குரங்காதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு அந்த வலையை இழுக்க என்ன ஆகுது, அந்த வலையில் இது வரைக்கும் யாருக்குமே பிடிபடாத ஒரு மிகப்பெரிய மீன் கிடச்சிச்சான். மீனவனுக்கு ஒரே சந்தோஷம். இதை கொண்டு போய் விற்றோம்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சாராம். அப்போது அந்த குரங்கு சொல்லிச்சான், நீ இதை கடை வீதிக்கு கொண்டு போ, அங்கே அதிக வட்டிக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கிற ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த மீனை காட்டு. அவர் எப்படின்னா ஒரு கொஞ்சமான தங்க நாணயங்கள் கொடுப்பாரு. ஆனால் நீ ஒத்துக்காத, இதை கருங்குரங்கால் கிடைத்த மீன் அப்படின்னு சொல்லு, அவர் நிறைய பொற்காசுகள் கொடுப்பாரு, அதை வாங்கி நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருங்குரங்கு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணார் இவர், ஆனால் அந்த மீன் இன்னொன்று சொல்லிச்சான், போகிற வழியில் யாருக்கிட்டையும் பேசாத மீன் கேட்டாங்க அப்படின்னா மீன் அவங்களுக்கு கொடுக்கவும் கொடுக்காதுன்னு சொல்லி அனுப்பிச்சான். இந்த மீனவனும் ரொம்ப ஆவலாக அந்த மீனை எடுத்துக்கிட்டு கடை தெருவுக்கு போனாராம்.
போகிற வழியில் நிறைய பேர் மீன் இருக்கான்னு கேட்டாங்களாம். இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார், மீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை தெருவில் அதே மாதிரி போவாராம். அவர் சொன்ன அடையாளத்தில் அங்கே ஒரு நபர் உட்காந்துட்டு இருந்தாராம். அவர்கிட்ட போய் அந்த மீனை காட்டினாராம். பார்த்த உடனே அந்த வட்டிக்கு விடுற அந்த செல்வந்தருக்கு அந்த மீன் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே உனக்கு இந்த மீனை எனக்கு கொடு, நான் உனக்கு ஒரு தங்க நாணயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் சொன்னாராம். ஆனால் அந்த மீனவர் என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த மீனை நான் விற்க கொண்டு வரல, இந்த மீனை உங்ககிட்ட காட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த மீன் எனக்கு கருங்கொருங்கால கிடைச்ச மீன், அதனால் இந்த மீனை உங்ககிட்ட காட்டிட்டு மட்டும்தான் போக வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஒருவேளை இவர் கம்மியான பணத்துக்கு கேட்கறதுனால கொடுக்க மாட்டிருக்காரோ அப்படின்றதுனால அந்த செல்வந்தர் என்ன பண்ணுவார், சரி உனக்கு நான் 3 தங்க நாணயங்கள் தரேன், எனக்கு இந்த மீனை கொடு. ஐயா நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மீனை நான் விற்க கொண்டு வரலை அப்படின்னு சொன்னாராம். சரி உனக்கு என்ன தான் தேவை, எப்படி என்ன கொடுத்தா உனக்கு இந்த மீன் எனக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். வேறு எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, நீங்கள் அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மீன் உங்களுக்கு இனாமாவே கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொன்னாராம். சரி என்ன நிபந்தனை சொல்லு அப்படின்னாராம். இவர் சொன்னாராம், இந்த கடை தெருவிலேயே மத்தியானம் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த மீன் எனக்கு வேணும், ஆனால் இந்த மீன் கொடுத்த கருங்குரங்கு என்னுடையது, நான் இந்த மீனுக்காக இந்த மீனவனுக்கு அந்த கருங்குரங்கை விற்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த செல்வந்தரம் இவ்வளோதானா, நான் தாராளமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கடை தெருவில் மத்தியானம், அதாவது மையமான ஒரு இடத்துல நின்று அதே மாதிரி சொன்னாராம். உடனே அந்த மீனையும் அந்த மீனவர் கொடுத்துட்டு திரும்பி போயாச்சு. ஆனால் எப்படின்னா அந்தி சாயிற நேரத்தில் மட்டும்தான் அந்த மீன்கள் கிடைக்குமா. அதனால் இன்னும் 1.5 நாளிகை தான் இருக்குது, அதுக்குள்ளே அந்த ஆற்றங்கரையை போய் சேரணும். அவசரமாக போனாராம். போய் வலையை வீசினாராம். வீசும்போது என்ன ஆகுது, நிறைய மீன்கள் வந்துச்சான். அந்த மீன்களை எடுத்துகிட்டு போய் விற்கும்போது அவருக்கு 1-2 தங்க நாணயங்கள் கிடையாது, 10 தங்க நாணயங்கள் கிடைச்சிச்சான். அதே மாதிரி 10 நாட்கள் போனாராம். அதே மாதிரி அவருக்கு என்ன 10 தங்க நாணயங்கள் சேர்ந்துக்கிட்டே இருந்ததாம். இது வரைக்கும் அவருக்கு என்னது, அவர் ஹையஸ்ட்டாக, அதாவது அதிகபட்சமாக அவர் சம்பாதிச்ச நாணயங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செப்பு நாணயங்கள் தான். இவர் ஒவ்வொரு நாளும் 10 தங்க நாணயங்கள் சம்பாதிச்சுக்கிட்டே போக 100 தங்க நாணயங்கள் அவர்கிட்ட சேர்ந்தாச்சு. சேர அவருக்கு என்ன ஆகுது, சந்தோஷம் பெருகல, பயம்தான் அதிகரிச்சுக்கிட்டே போச்சான். ஏன் இவர் பயப்படுறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட இவ்வளோ தங்க நாணயங்கள் இருக்குது, ஒருவேளை இந்த தங்க நாணயத்தை கடன் கேட்டு நம்ம நாட்டு அரசர் வந்துடுவாரோ, ஒருவேளை நம்ம இந்த தங்க நாணயத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த அரசர் நம்மளை என்ன பண்ணுவார், சிறையில் அடைச்சிருவாரோ, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சவுக்கடிகளுக்கு இது ஏதாவது கொடுத்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் இருந்தாராம். தேவையே இல்லாத விஷயத்திற்கு தேவையே இல்லாமல் அந்த மீனவன் ரொம்பவுமே பயப்பட்டாராம். ஒரு நாள் என்ன பண்ணார், ஒருவேளை அவர் அரசர் நம்மளை கண்டுபிடிச்சி நம்மளை கொண்டு போய் சவுக்கடி கொடுத்தா அதை சமாளிக்கணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு நம்மளே சவுக்கடி கொடுத்து நம்ம உடம்பை தயார் பண்ணிக்கலாம், அப்புறம் அரசர் அடித்தா கூட நம்மளுக்கு அது வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக அந்த மீனவர் ஒரு முடிவெடுக்கிறாராம். ஒரு நாள் இரவு என்ன பண்ணுறாரு, அவரோட வீடை எல்லாம் தாழ்பால் போட்டுக்கிட்டு உள்ளேயே சவுக்கடி கொடுக்க ஆரம்பித்தாராம். வலி தாங்க முடியாமல் அடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அலற ஆரம்பிச்சிருக்காரு. உடனே அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன இந்த மீனவர் வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குதே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திறக்கலான்னு போனால் உள் தாப்பால் போட்டு இருந்ததான். உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டின் கூரை மேலே ஏறி கூரையை பிரித்து பார்த்தா அந்த மீனவர் தனக்குத்தானே அடிச்சுக்கிட்டு அலறிக்கிட்டு இருந்தாராம். சரி அந்த கூரை வழியாகவே வீட்டுக்குள்ளே இறங்கின மனுஷங்கள் எல்லாம் போய் ஏன் உன்னையே நீயே அடிச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி கதறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்களாம். அதுக்கு அந்த முட்டாள் மீனவர் சொன்னாராம், என்னது ஒரு வேளை என்கிட்ட நான் மீன்கள் பிடிக்க போனதுனால என்கிட்ட நிறைய தங்க நாணயங்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு, அந்த தங்க நாணயங்கள் இருக்கிறதுனால அரசர் என்கிட்ட கடன் கேட்டு நான் கொடுக்காம போனால் எனக்கு சவுக்கடி கொடுக்கறதுக்கு அவர் இருக்கலாம் இல்லையா, அப்படி கொடுக்கும்போது என் உடம்பு தாங்கணுன்றதுக்காக இப்போவே நான் என் உடம்பை தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டாங்கிறத மக்கள் எல்லாருமே கேலியாக சிரிச்சுட்டு போயிட்டாங்களாம். திரும்பவும் அவர் நைட்டு படுத்து தூங்கியிருக்காரு. அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட தங்க நாணயம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, நானே இங்கே இருந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். ஒருவேளை நாளைக்கு நான் போய் மீன் பிடிக்க போனால் அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு யாராவது தங்க நாணயத்தை கொண்டு போயிட்டாங்கன்னா
என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டாராம். உடனே நைட்டோட நைட்டாக என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட சட்டைக்குள்ளே உள்ள ஒரு பை வச்சு தைச்சி அந்த தங்க நாணயங்களை அதுக்குள்ளே போட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணி காலையில் அந்த தங்க நாணயங்களை எடுத்து தன்னோட பைக்குள்ளே போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டாராம். போய் அன்றைக்கி வலையை வீசினாராம். எத்தனை முறை வீசினாலும் ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கலையாம். இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். என்னடா இத்தனை நாள் இவ்வளோ மீன்கள் கிடச்சிச்சு, இன்றைக்கி ஒரு மீன் கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஒரு டைம் என்ன பண்ணார், ரொம்ப வேகமாக எடுத்து வீசும்போது தம் பையில் இருந்த தங்க நாணயங்கள் எல்லாமே அந்த ஆற்றுல விழுந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து புயல் அடித்ததில் அந்த தங்க நாணயங்கள்லாம் ஆற்றோட ஆற்றா போயாச்சு. மீனவனுக்கு ஒரே கோபம், ஆத்திரம் தாங்க முடியாமல் ஆற்றுல இறங்கி அந்த தங்க நாணயங்களெல்லாம் தேடி பார்க்குறாரு. கடைசி வரைக்கும் அந்த தங்க நாணயம் கிடைக்கவே இல்லை. கடைசியாக அந்த பிஞ்ச வலையும் கண்ணீரும் கம்பளையுமோடு தான் வீட்டுக்கு திரும்பி போனாராம். இதோட இந்த கதையும் முடியுது. இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட உழைப்பால் வந்த எல்லா விஷயமே அது நம்மளுக்கு நிலைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. இன்னொன்று, தனக்கு தெரிஞ்ச உண்மை முட்டாள்தனமாக அரசருக்கு எவ்வளோ பெரிய அரசர் அப்படின்னா இவ்வளோ அந்தஸ்தோடு இருப்பார், அவர் போய் தங்கிட்ட வந்து கேட்பாரு, ஒருவேளை மாட்டிக்கிட்டால் சவுக்கடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் பல விஷயங்களை சம்பந்தமே இல்லாமல் நம்ம சம்பந்தமே இல்லாத காரணங்களுக்கெல்லாம் பயந்து நடக்காத ஒரு விஷயத்துக்கு நம்ம யோசித்து என்ன பண்ணுறோம், இருக்கிறதையும் நம்ம விட்டுடுறோம். தங்க நாணயத்தை அவர் பத்திரமா வச்சு சரியான முறையில் யோசிச்சிருந்தாருன்னா இவ்வளோ நேரத்துக்கு அவர் ஒரு செல்வந்தராக மாறி இருக்கலாம். ஆனால் தேவையே இல்லாமல் பயப்பட்டு என்னாகுது, கடைசியில் அவருக்கு என்னாச்சு, இருந்ததும் போய் கடைசியில் உழைப்பும் அவருக்கு வீணாக தான் போச்சு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உழைப்பால் வர்றது எல்லாமே நிலைக்கும். அதை சாமர்த்தியமாக அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த முட்டாள் மீனவன் மாதிரி இருக்கிறதையும் விட்டுட்டு கடைசியில் அழுகாதீங்க. நன்றி, வணக்கம்.